ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவது எத்தனை அருமையான ஒரு அனுபவம். கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அழைக்கப்பட்டிருக்கோம். வேதாகமத்தில் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போறோம்னா, அப்படி வேதாகமத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபருடைய வாழ்க்கை குறித்து பார்க்க போறோம். அந்த நபர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அந்த நபர் யார் சொல்லி பார்க்குறோம்னா ஆபிரகாம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் பார்ப்போம்னு சொன்னா, அது ஒரு ரொம்ப பெரிய கீழ்ப்படிதல். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மாத்திரம் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல என்ன போடப்பட்டிருக்கு? ஆபிரகாம் ஈசாக்க கர்த்தருக்கு பலியிட கொண்டு போகிறது குறித்து தான் பார்க்க முடியும் இங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களா இருக்க எல்லாருக்கும் நமக்கு நிச்சயமா தெரியும் இந்த சம்பவம். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்க என்ன பண்ணனா, நான் உனக்கு காண்பிக்கிற மலையில கொண்டு எனக்காக தகனபலியா இடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிஞ்சு பலியிட போறாங்க. அடுத்து கர்த்தர் நீ பலியிட வேண்டாம்னு சொல்லி சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆபிரகாமினால எப்படி தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிந்தது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் எதை பலியிட சொல்றாங்க? ஒரு ஆடையா மாடையான்னு கேட்டா எதுவுமே சொல்லல. மாறாக ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் யார பலியிட சொல்றான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம்னா, ஈசாக்கு. ஈசாக்கு குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்றாங்க? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாய் ஈசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றது பார்க்கிறோம். அப்படின்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த குமாரனே ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இப்போ அவருக்கு பலியிட சொல்றதை பார்க்கிறோம். இந்த விஷயம் ஆபிரகாம் புரிஞ்சிருக்கோமா? ஒருவேளை ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் வேற எது சொன்னாலும் நான் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ அத பலியிடு, இத பலியிடுன்னு சொன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது புரிஞ்சிருக்குமான்னு கேட்டா நிச்சயமா ஆபிரகாம் புரிஞ்சிருக்காது. ஆனா நான் கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு இது புரியாததுனால ஆபிரகாம் கீழ்ப்படியாம இருந்தார் ஆண்டவருக்கு. என்ன பண்ணாருன்னா, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். வேதாகமத்துல இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்க முடியும். அவர்களுக்கு தேவன் சொல்ற வார்த்தை புரியாது. புரியாம இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். நோவாக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேழை கட்ட சொல்றாங்க. நீ நீயும் உன்னுடைய வீட்டாரும் காக்கப்படும்படியா நீ ஒரு பேழையை கட்டு. நான் இந்த மொத்த உலகத்தையும் நான் தண்ணீரினால் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. இப்ப நோவா என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பேழையை கட்டுறாரு. நோவாக்கு புரிஞ்சிருக்குமா? பேழைனா புரிஞ்சிருக்குமா? இல்லைன்னா இந்த மாதிரி பூமியே நான் ஜலத்தினால் தண்ணீரால் அழிக்க போறேன்னு சொல்ற போது நோவாக்கு அது புரிஞ்சிருக்குமா? நிச்சயமா நோவாக்கு புரிஞ்சிருக்காது. ஒருவேளை நோவா மாத்திரம், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் புரியல, நீங்க எனக்கு புரிய வச்சீங்கன்னா நான் பேழை கட்டுறேன்னு சொல்லியிருப்பாருன்னா, நோவா பேழை கட்டியிருக்க முடியுமா? புரிஞ்சாதான் பேழையை கட்டுவேன், புரிஞ்சாதான் நான் செய்வேன்னு சொன்னா, நோவாவினோட குடும்பம் தப்பிச்சிருக்க முடியுமா? தப்பிச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுல்ல. உலகத்துல இருக்கிற நோவா காலத்துல வாழ்ந்த எல்லாருடைய பார்வைக்கும் நோவா அன்றைக்கு பண்ண காரியம் நான் நினைக்கிறேன் ரொம்பவே எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் இவ்வளோ ஒரு யோசிக்காம கொள்ளாம பண்றாரு சொல்லியிருந்தானே நோவா பத்தி சொல்லியிருப்பாங்க. உலகத்தின் பார்வைக்கு வேணா நோவா ஒரு ரொம்பவே ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நோவா மாத்திரம்தான் உலகத்துல இருக்கிற எல்லாரை விட ரொம்ப கரெக்டான முடிவு எடுத்தார். காரணம் என்ன? அவருக்கு புரியுதோ புரியலையோ கர்த்தரை கீழ்ப்படிஞ்சார். அடுத்து யாருன்னா மோசே. இஸ்ரவேலரை ஆண்டவர் கிருபையாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வராங்க. விடுதலையாக்கி கொண்டு வந்தவொடனே என்ன நடக்குதுன்னா, முன்னாடி அவருக்கு முன்பாக செங்கடல், பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி கொண்டு வருது. இப்போ எல்லாம் இஸ்ரவேலர் என்ன பண்ண தொடங்கிட்டாங்க? முன்னாடி செங்கல், பின்னாடி பார்வோனை பார்த்தோன்னே பயப்பட தொடங்கிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சு போயிட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ மோசே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்னா, அவருக்கும் என்னது, முன்னாடி அவருக்கும் செங்கடல் இருக்குது, பின்னாடி பார்வோன் இருக்கு. பிளஸ்ஸு இந்த இஸ்ரவேலர் எல்லாரும் முறுமுறுக்க தொடங்குறாங்க. இப்போ மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, "மோசே நீ போய் கோல நீட்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. மோசே சொன்னாரு, "ஆண்டவரே, செங்கடல் பிளக்கிறதற்கு ஒருவேளை நீங்க இருக்கிற இஸ்ரவேல் எல்லாரையும் சிதறி போக வச்சு, ஆளாளுக்கு கட்டைய கொண்டு வாங்க, அப்படி அத வச்சு மிதந்து போயிடலாம்னு சொல்லி சொன்னீங்களாவாச்சும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ஆண்டவரே. இத ஆண்டவரே கோல் நீட்ட சொல்றீங்களா ஆண்டவரே?" மோசே என்ன கேள்வி கேட்டாரா? கேள்வி கேட்கவே இல்ல. மோசே கோல நீட்டினாரு. செங்கடல் பிளந்தது. செங்கடல் பிளந்தது. ஸோ, நம்ம என்ன பார்த்தோம்? நோவா புரியுதோ புரியலையோ கர்த்தர் கீழ்ப்படிகிறாரு. அடுத்து மோசே புரியுதோ புரியலையோ கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறாரு. அடுத்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்த பார்க்க முடியும். அது என்னன்னா, இஸ்ரவேல் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தாகத்துல இருக்கிறாங்க. தாகத்துல ரொம்பவே ஒரு மாதிரி சுத்திலும் தண்ணியே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு வருது. நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். "நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்." அப்படின்ட்டு இங்க கர்த்தருடைய வார்த்தை வருகுது. இங்க ஆண்டவன் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு தண்ணீர் தாகமா இருக்குதா? நான் என்ன பண்ண போறேன்? தண்ணீர் தரப்போறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு அ அதாவது இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா என்ன பண்ணுங்கன்னா, வாய்க்கால வெட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பாருங்க நான் உங்களுக்கு தண்ணீர் தரப்போறேன். அத நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு காற்று அனுப்ப மாட்டேன், மழை அனுப்ப மாட்டேன். ஆனா, இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா தண்ணீரால நிரப்புவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. அந்த இஸ்ரவேலர் மாத்திரம், "இது எப்படி? இது எப்படி சாத்தியம்? அட்லீஸ்ட் காற்று அனுப்புவேன், மழை அனுப்புவேன்னு சொன்னாவாச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க ஒண்ணுமே ஆண்டவர் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா தண்ணீய தருவேன்னு சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு, ஏற்கனவே தாகத்துல இருக்கோம். இப்ப எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ட போட்டு இந்த இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா வாய்க்கால வெட்டணுமான்னு சொல்லிட்டு, அவங்க பண்ணாம இருந்திருப்பாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? தாகத்துல இறந்தே போயிருப்பாங்க. இப்போ இங்க ஒரு 3 உதாரணங்கள பார்த்தோம்ல. இந்த 3 உதாரணமும் அவங்களுக்கு புரியாம இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சாங்க. இவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததால ஏமாந்து போயிட்டாங்களா? கிடையவே கிடையாது. அவர்கள் ஒரு மிக சிறந்த, மிக பெரிய ஆசீர்வாதத்த பெற்றுக்கொண்டாங்க. இப்போ ஆபிரகாம் கிட்ட வருவோமே. ஆபிரகாம கர்த்தர் முதலாவதா அழைக்கிறார். அத எங்க பார்க்கிறோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கால பார்க்கிறோம். "நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ." அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆதியாகமம் 12:2 என்ன சொல்றாங்கன்னா, "நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்." அவன்ட்ட என்ன சொல்றாங்க, "அப்பா நீ உன் தேசத்த, உன் இனத்த, உன் தகப்பன் வீட்ட விட்டு புறப்படுவேன்னு சொன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன்." அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய பிராமிஸ். ஆபிரகாம் யார் சொல்லி பார்க்கிறோம்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளையே இல்ல. அவர்களுக்கு ரொம்ப வயது கடந்து போயிருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க, "நீ தேசத்த, இனத்த தகப்பனை விட்டு புறப்பட்டு போனா, உனக்கு என்ன பண்ண நிச்சயமா? பிள்ளைய தரும்னு" ஆண்டவர் சொல்றாங்க. ஒருவேளை ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி சொல்லியிருந்திருப்பார்னா, இப்ப ஆபிரகாம் நான் என்ன பண்ண போறேன்னா, உனக்கும் சாராளுக்கும் உங்க 2 பேருடைய சரீரத்திலயும் நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஜீவன் அனுப்ப போறேன். புது பெலன தரப்போறேன். அதன் மூலமா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்ததிய தரப்போறேன்ட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன், அ ஆபிரகாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்க முடியும். ஆனா, ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அத பத்தி பேசவே இல்ல. "நீ உன் தேசத்த, இனத்த தகப்பன்விட்டு புறப்பட்டு வருவேன்னு சொன்னா, உன்ன பெரிய ஜாதி ஆக்குவேன்." ஏதாவது பெரிய ஜாதினா, உன்னை ரொம்பவே பெருசாக்கிருவேன். அதாவது ஆண்டவர் ஒரு இடத்துல வேதத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "வானத்து நட்சத்திரத்த போல, பூமியின் மணல போல உன்னுடைய சந்ததி எவ்வளோ பெருசா இருக்கும்னு" சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. ஸோ அவ்வளோ பெருசா ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணும்போது, ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையும் கிடையாது. ஆனா, ஆபிரகாமுக்கு புரியுதோ புரியலையோ, ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தார். கேட்கிறேன், ஆபிரகாம் ஏமாந்து போனாரா? ஏமாந்து போகலையே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். இப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்த ஆண்டவர்
இப்பொழுது ஈசாக்கு தகவலைய கேட்கும்போது ஆபிரகாம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா நான் நினைக்கிறேன், ஈசாக்க எப்படி பெற்றுக்கொண்டேன்? எனக்கு புரியாத விஷயத்துல ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னாரு. நான் அதற்கு அவர் கீழ்ப்படிஞ்சேன். என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இப்போ எனக்கு கர்த்தர் ஒண்ணு சொல்றாருல்ல, இதுவும் எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு சுத்தமா ஒரு துளி கூட புரியல. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிய போறேன். அதாவது தேசத்த, இனத்த, தகப்பன் வீட்ட விட்டு புறப்படுறதற்கு எவ்வளவு விசுவாசம் தேவையோ, அத விட பல மடங்கு அதிக விசுவாசம் எனக்கு இதுக்கு தேவை. ஈசாக்க பலியிடுறதுக்கு தேவை. அந்த விசுவாசத்தையே கர்த்தர் கனம் பண்ணி என்னை இவ்வளவா ஆசீர்வதிச்சிருப்பாருன்னு சொன்னா, இந்த விசுவாசத்திற்கு கர்த்தர் கொடுக்க போற பலன் மிக அதிகமா இருக்கும். யாருக்கு தெரியும்? நான் பலியிட போற ஈசாக்கே கர்த்தர் மறுபடியும் உயிரோட எழுப்பி என்கிட்ட தரவும் முடியும். அது கர்த்தரால் கூடும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் கர்த்தர அவருக்கு புரியதோ புரியலையோ விசுவாசிச்சார். ஏன் தெரியுமா நம்மளுக்கு அநேக வேளையில அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு புரியணும். எனக்கு புரிய வைங்க. எனக்கு புரிய வச்சா பண்ணிடுறேன். எனக்கு நீங்க புரிய வச்சா நான் செஞ்சுடுறேன் ஆண்டவர். நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் நெறைய டைம் நம்மளால அந்த பிளெஸ்ஸிங்ஸ பெற்றுக்கொள்ள முடியறதே இல்ல. நைட்டு ஃபுல்லா பேதுரு பிரயாசப்படுறாரு. ஒரு மீனும் மாட்டல. ஆண்டவர் வேற கடல் கூட்டு போல. அதே கடல்லாம் கூட்டு போறாரு. நீ மறுபடியும் அதே இடத்துல கொஞ்சம் ஆழத்துல தள்ளி போயிட்டு வலைய போட சொல்றாரு. பேதுரு வலைய போடுறாரு. ஆண்டவரே பேதுரு எதனா கேள்வி கேட்டாரா? ஆண்டவரே இந்த இந்த நான் மீனவன். நீங்க தச்சனின் மகன். நான் யாரு? நான் மீனவனாவே இருந்திருக்கிறேன். மீனவனே இருந்திருக்கிறேன். என்னுடைய வேலையே அதுதான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்கிட்டயே போயிட்டு, எனக்கு இந்த கடல பத்திலாம் சூப்பரா தெரியும். இந்த கடல்ல எப்போ மீன் புடிச்சா கரெக்ட்டா இருக்கும். எல்லாம் தெரியும். ஏன்னா கடல்லயே வாழ்றவன் நானு. ஆனா என்கிட்ட போயிட்டு, நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு ஒரு மீன மாட்டாம ஒரு மாரி வேதனையில இருக்கிற என்கிட்ட போயிட்டு, நீ மறுபடியும் அதே இடத்துல போய் வலைய போட சொன்னா, எப்படி ஆண்டவரே சொல்லிட்டு பேதுரு கேள்வி கேட்டாரா? பேதுருக்கு உண்மையா புரிஞ்சிருக்காது. ஆனா பேதுரு வலைய போட்டாரு. நான் கேட்கிறேன் பேதுரு ஏமாந்து போனாரா? ஏமாந்து போகவே இல்ல. இந்த வேதாகமம் இருக்குல்ல, பரிசுத்த வேதாகமம் இருக்குல்ல, இங்க ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ, அதுக்கு நமக்கு புரியுதோ இல்லையோ, அதற்கு கீழ்ப்படிஞ்சிருவோம். அது கீழ்ப்படிஞ்சோம்னா, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்கு எல்லையே இல்லன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சாரு பார்ப்போமா? ஆண்டவர் என்ன பண்றாரு? ஈசாக்க பலியிட சொல்றாங்க. ஆபிரகாம் ரெடியா போய் ஈசாக்க பலியிடுறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, "நீ கைய போடாத. உன்னுடைய ஈசாக்க நீ நீ பலியிடாதன்னு" சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க. இப்போ பலிபீடம் ரெடி. நெருப்பு ரெடி. கத்தி ரெடி. ஈசாக்கு பலிபொருள் இல்ல. ஆனா இப்போ ஆபிரகாமுடைய தேவை என்னது? ஒரு பலிபொருள். ஆனா ஆபிரகாம் இருக்கிறது எங்க? ஒரு மலைக்கு மேல. மலைக்கு மேல எதுனா ஒண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஒண்ணும் கிடைக்க வாய்ப்பு இல்ல. கரெக்ட்டா? எதுவுமே மலைக்கு மேல இருக்காது. ஆனா ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது, ஆபிரகாம் கண்ணுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தென்படுது. அந்த ஆட்டுக்குட்டிய ஆபிரகாம் கர்த்தருக்கு பலியிடுறாரு. அந்த இடத்துக்கு பேரு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நமக்கு புரியுதோ புரியலையோ, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? நமக்கு புரியாத பாதையின் மூலமாக ஆசீர்வாதங்களை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லல. ஆபிரகாம் இப்போ என்ன பண்ணா ஒரு 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 பலி பொருள தேடி நீ கீழ வரையும் போலாம் சொல்லல. ஆபிரகாம் நீ என்ன நம்பி உனக்கு புரியலன்னா கூட விசுவாசல. நான் உனக்கு பண்ண போறேன். என்ன தெரியுமா பண்ண போறேன்? உனக்கு புரியாத பாதையில உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு சேர்க்க போறேன். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க, கீழ்ப்படிஞ்சிருங்க. அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய புத்தி கெட்டாதது. மனுஷங்க ரொம்ப சின்னது. கர்த்தர் மிகவும் பெரியவர். அந்த மகா பெரிய கர்த்தருடைய நடத்துதல் திட்டங்கள் நமக்கு புரியாது. புரியலனாலும் கீழ்ப்படிவோம். வேதம் சொல்றதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம். கீழ்ப்படுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே கிடையாது. கீழ்ப்படுகிறவர்களை தேவையை கர்த்தர் அப்பெரிவிதமாய் ஆச்சரியமாய் சந்திக்கிறார். அப்படி நம்ம கீழ்ப்படிய
நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புரியாத பாதைகள் ஆண்டவரே, நீர் நடத்துற பாதைகள் ஆண்டவரே. நாங்க இதுவரை நடந்திராத பாதைகள் ஆண்டவரே. நீர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாதையில கர்த்தர் நீர் எங்களுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்களோ, அது எல்லாவற்றுக்கும் நாங்க கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. எங்களுக்கு இதெல்லாம் விலக்கி தாங்க ஆண்டவரே அப்படிலாம் கேட்காம கொள்ளாம, உம்மை விசுவாசிச்சு, உம்மை நம்பி, என்னுடைய நல்ல தகப்பன் எனக்கு செய்ய சொல்ற எதையுமே வந்து என்னுடைய தீமைக்காக சொல்ல மாட்டாரு. எல்லாமே என் நன்மைக்காக தான் செய்ய சொல்லுவார் என்று உம்மை முழு மனதோடு நம்பி செயல்பட நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இதற்கான பிரதிபலன்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய தேவைகளை சந்தித்தவரே, யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா. ஒருவேளை தேவையோடு, பிரச்சனைகளோடு ஆண்டவரே நாங்க யாருன்னா இருப்போம்னு சொன்னா, யாருன்னா அது பார்த்து கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, யெகோவா ஈரே, கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எட்டாத ஆசீர்வாதங்களை, எங்களுடைய புத்தி கெட்டாத ஆசீர்வாதங்களை தந்து எங்களை நீர் நடத்துவீர் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.